நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நீதிமொழிகளிலே வைத்திருக்கிறார். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். என் மகனே, என் போதகத்தை என்ன செய்யாதே, மறவாதே. அவனுடைய போதகத்தை என்ன தெரியும் நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு? தெரிஞ்சா தானே நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு தெரியணுமல்ல. ஆண்டவர் அழகான போதனைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார், வேதத்திலே கொடுத்திருக்கிறார். பிரியமானவனே, நாம் வேதத்தை படிக்கும் பொழுதுதான் அது நமக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, என் போதகத்தை என்ன செய்யாதே, மறவாதே, உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது. இரண்டாவது என்ன சொல்ற பாருங்க, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாத்தீங்களா, இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்ன தேவை? எல்லாரும் கொரோனா வந்துச்சுன்னு பயந்து அடிச்சு எத்தனை பேர் தெரியுமா சுத்தமா செத்து போயிட்டாங்க. ரொம்ப சுத்தமா தன்னை காத்துக்கிட்டு செத்து போயிட்டாங்க. எப்படியோ அப்படியே அப்படியே அரை சுத்தமா அரை பாதியை விட்டுவாங்க, நல்லா இருக்கிறாங்க. நல்ல சுத்தமா வச்சு, ஐயோ கொரோனா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கை காலம் கழுவிக்கிறதும், சானிடைசரை பூச்சிக்கிறதும், சென்ட் அடிச்சுக்கிறதும், என்னென்ன பண்ணவும் எல்லாம் பண்ணி, மாஸ்க் ஒன்று போடணும் 2 போட்டுக்கிட்டு சுத்ததும் எல்லாம் பண்ணி கடைசியில என்ன நிக்குதாங்க,
சாவு தான் நிக்குது. கொரோனா வந்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்யும்? பெருக பண்ணும். எது? ஆண்டுடைய போதனை, ஆண்டவருடைய கட்டளை. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுடைய போதனைகளை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆண்டுடைய கட்டளைகளை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அதனுடைய வாழ்க்கையில் ஆழமா பதிச்சு வச்சுக்கணும். நான் நிம்மதியா வாழறதுக்கு என்னப்பா வழின்னு நிறைய பேர் கேட்பான். நீ நிம்மதியா வாழறதுக்கு என்ன வழி தெரியுமா? ஒரு மனுஷன் சொன்னா பணம் தான் எல்லாத்துக்கும் நிம்மதியை தர்றதுன்னு. அதுக்கு இன்னொரு மனுஷன் சொன்னா, அப்படி பார்த்தா என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்குன்னு தெரியுமா? பணம் ஒரு மனிதனுக்கு நிம்மதி கொடுக்காது. ஆண்டுடைய வழியில் நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி. ஆண்டுடைய பாதையில் நடக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு தீர்க்க ஆயுசு. ஆண்டுடைய சத்தியத்தில் இருக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். உன் வீட்டுல 3 காரியம் இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டனா, ஆவியானவர் உனக்கு வலியுறுத்த விரும்புறாரு. உன் வீட்டுல 3 காரியம் இருக்கணும். நீடித்த நாட்களும் தீர்க்க ஆயுசும் சமாதானமும் பெருகப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க. நிறைய பேர் வாலிப வயசுல செத்து போயிடுறாங்க. நிறைய பிள்ளைகள் வாலிப வயசுல நிம்மதி இழந்துடுறாங்க. நிறைய பிள்ளைங்க வாலிப வயசுல வாழ்க்கை முடிச்சுக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு ஆண்டுடைய போதனை இல்லை, ஆண்டுடைய கட்டளை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா உனக்கு எனக்கு ஆண்டுடைய சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல 3 ஆசீர்வாதம் இருக்கும். என்ன ஆசீர்வாதம்? நீடித்த நாட்கள். சாவை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சாவை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த சர்ச்சில் நான் பாஸ்டா இருக்கிறேன். நான் போன 25 வருஷம் சர்ச் பாஸ்டா இருக்கிறேன். 25 வருஷத்துல எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் செத்துக்கிறாங்க என்னுடைய 25 வருஷம் சர்வீஸ்ல. அவருடைய தெரிஞ்சு 10 பேர். நீ ஆண்டவருடைய வசனம் சொல்றது, நீ ஆண்டவருக்கு பயந்து நடப்பன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு என்ன கொடுப்பாரா? நீடித்த நாட்களை கொடுப்பா. நீ எதுக்கு பயப்பட வேண்டாம், கடவுளுக்கு பயப்படு. கடவுளுக்கு பயந்தானாக்கா உனக்கு நீடித்த நாட்களும் தீர்க்க ஆயுசை ஆண்டவர் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பாரு. நீங்க எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா? சமாதானம். இன்னைக்கு ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் ஆபீசர். எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது? என்ன வந்துருவோம்? பயம். எங்க பார்த்தாலும் பயம். எங்கடா எதிரா வந்துடும். கொரோனாவை கண்டாலே ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. இது கொரோனா வேவ் வந்துருக்குல்ல, இது உங்களை பயம் கொடுத்துறதுக்கு இல்லைங்க. இது உங்களுக்கு இம்யூன் பவரை உருவாக்குறதுக்கு வந்திருக்கிற ஒரு வியாதி. எப்படி ஜுரம் அடிச்சா உனக்கு இம்யூன் பவர் உருவாகுது, அந்த மாதிரி இது என்ன செய்யுது? உயிரெடுக்க வரல, உனக்கு இம்யூன் பவரை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற கொரோனா. எத்தனை பேருக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அதனால பயந்துடாத, உனக்கு மரணம் வராது. இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, உனக்கு மரணம் வராது. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, உனக்கு சமாதானத்தை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். வீட்டுல நிம்மதி வேணா வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டோரை பிடிச்சிட்டா போதும், நிம்மதி தன்னால கிடைச்சு. அது எப்படி பாருங்க, அதுக்கு அடையாளத்தை ஆண்டோரோட சொல்றாரு. 3வது வசனம் வாசிக்கலாம். சரி, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. ரொம்ப முக்கியம் அது. என்னைக்கு கிருபையும் சத்தியத்தை விட்டு நாம விலகிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அது இழந்துடும். ஆனா வந்து ஆண்டவர் சொன்னாரு, அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குமா பாருங்க. அவைகள் விலகக்கூடாது. அவைகளை உன் கழுத்தில பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. சத்தியத்தை எழுதிக்கணும். இருதயமாகிய பலகையில் எழுதிக்கணும். எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க? நான் எழுதி வச்சிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? 10 கற்பனை எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க உங்க இருதயமான பலகையில? 10 கற்பனை என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 1 என்னது? ஒரே கடவுள் தான். என்னை என்று வேற தேவர்கள் 2 பிடிக்காத ஆண்டவருக்கு. 2 கடவுள் பிடிக்காது. அதனால ஆண்டவர் சொன்னார் என்னது? விக்கிரக ஆராதனை செய்யாத. விக்கிரக ஆராதனை செய்யாத. 3 ஆண்டவருடைய நாமத்தை வீண்ல வழங்காத. 4வது வார்த்தை மாசத்துல எத்தனை ஓய்வு நாள்? 4 ஓய்வு நாள். அது பத்திரமா என்ன செய்யணும்? நீ
கடைபிடிக்கணும். அஞ்சாவது, உன் தகப்பனையும் தாயும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். ஆறாவது என்னது? ஆறாவது என்னது? கொலை செய்யாத. கொலைக்கு என்ன செய்வான்? இதான் செய்யணும் எழுத்து. 6. 7 என்னது? ஏழாவது, விபச்சாரம் செய்யாத. எந்த பொம்பளை கிட்ட என்ன செய்யாத? ஆம்பளை கிட்ட கிட்ட போவாத அப்படின்றதுக்கு 7 விபச்சாரம் செய்யாத. 8 என்னது? 8 என்னது? களவு செய்யாத. செய்தா போலீஸ்காரர் என்ன செய்வேன்? மாட்டிக்குவேன். 9 என்னது? 9 4 சொன்னாக்கா நீ 5 சொல்லாத. 4 இருக்கிறது நீ 5 திருச்சி பொய் சாட்சி சொல்லாத. 10 என்னது? எதையும் உனக்கு ஆசைப்பட்டு கேட்காத, இச்சிக்காத. அழகா லிங்க் கொடுத்துக்கிறார் பத்தியா? 10 விரல்ல 10 லிங்க் கொடுத்துக்கிறாரு. 10 விரல்ல 10 லிங்க் கொடுத்து ஆண்டு சொன்னாரு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில நீ என்ன செய்ய? எழுதிக்கோ. நீ நடந்து பாரு, நீ வாழ்ந்து பாரு. உனக்கு தெரியாமல சமாதானம் உள்ளத்துல அப்படியே ஊறி நிற்கும். நீ கடவுளுக்கு மட்டும் பயந்து நடந்து பாரு, உனக்கு தெரியாமல அந்த சமாதானம், அந்த தீர்க்காயுசு, அந்த ஆயுசு நாட்கள் உன் சரீரத்துல, உன் இருதயத்துல, உன் மனத்துல ஊறி நிற்கும். அடுத்து என்ன சொல்ல பாருங்க, அடுத்து வாசிப்போம். 4வது, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆண்டுடைய வசனத்தை உள்ளத்துல பதிச்சுக்கும் போது யார் பார்வையில? மனுஷ பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கேட்சா? மனுஷனும் நமக்கு உதவி செய்யணும், தெய்வமும் நமக்கு உதவி செய்யணும். நல்ல நேரத்தில் என்ன நினைச்சுக்கோ தெரியுமா? நாம மனுஷன் நான் சேர்ந்து விடு, மனுஷன் என்னத்துக்கு, கடவுள் போத விடு. இல்ல இல்ல இல்ல, மனுஷன் நம்மளை நல்லவன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை முதலாவது இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அது நடக்கிறது இல்ல. இவங்க என்ன சொல்ற, எனக்கு நான் என் கடவுள் நமக்கு எனக்கும் கடவுள். மனுஷன் முதல்ல நம்மள என்ன செய்யணும்? நல்லவன்னு சொல்லணும். ஏன்? நீ கண்ண பாக்குற உன் மனுஷன் கிட்ட நீ நல்லவனா இல்லைன்னா, கண்ண பார்க்காத உன் கடவுள்கிட்ட நீ எப்படி நல்லவனா இருப்ப? கண்ண பாக்குற உன் மனைவி கிட்ட நீ நல்லவனா இல்லைன்னா, கண்ண பார்க்காத உன் கடவுள்கிட்ட நீ எப்படி நல்லவனா இருப்ப? உன் கண்ண பாக்குற ஒருத்தர் கிட்ட நீ நல்லவனா முதல்ல இருக்கணும். தட் இஸ் மேண்டேட்டரி. அதுக்காக அவன் காக்கா வெள்ளன்னு சொன்னா நீ காக்கா வெள்ளன்னு சொல்லுவியா? காக்கா வெள்ளன்னு சொன்னா காக்கா வெள்ளன்னு சொல்லுவியா கவிதா? காக்கா என்ன கலரு? அப்ப நாம என்ன செய்யணும்? அதுக்காக அவன் என்ன நல்லவன் சொல்றவனுக்காக என்ன செய்யக்கூடாது? வெள்ளன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் கொள்ளதான் அடிக்குவான். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, எவனாச்சும் உன்னை புகழ்ந்தான்னா ஜாக்கிரதையா இரு. ஏன்னா நீ கடைசி வரைக்கும் அவனுக்கு அடிமையாவே வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். யாராச்சும் உன்னை நல்லவன் புகழ்ந்தா எப்படியம்மா விஷயம், நீ உஷாரா இரு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு நீ என்ன செய்யணும்? அடிமையாவே இருந்து வரும். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா உள்ளதுன்னா உள்ளது, இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிடு. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷ பாருங்க நல்லது நடக்கணும்னா அவன் கூட சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்திடக்கூடாது. நியாயம், நீதி, தர்மம் எல்லாம் விட்டுறக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, நீ மனுஷன் பார்வையில என்ன செய்யணும்? உனக்கு நற்புத்தி தயையில் கிடைக்கணும். கடவுள் பார்வையில என்ன செய்யணும்? உனக்கு தயையும் நற்புத்தியும் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? மனுஷனுக்கு கண்களையும் தெய்வனுடைய கண்களையும் நல்லது நடக்கணும். என்ன செய்யணும்? 5வது வருஷம் சொல்லு பாருங்க, நான் சொல்ல என்ன செய்யணும் சொல்லு பாருங்க. உன் சுய புத்தி மேல சாயக்கூடாது. உன் சுய புத்தி மேல, எவன் சுய புத்தி மேல சாயறோம் நம்ம யாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. நான் நினைச்சதுதான் ரைட்டு, நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் பண்றதுதான் ரைட்டு, நான் போறதுதான் ரைட்டு, நான் சொல்றதுதான் நடக்கணும், எனக்கு தான் புத்தி. ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய புத்தி மேல சாயாது, உன் முழு இருதயத்தோடும் யாரும் நம்பிக்கை இருக்கணும்?
கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து வாசிங்க. எதுல? உன் வழிகளில் எல்லாம். நீ எப்பெல்லாம் போற, எங்கெல்லாம் போற, எந்த சைடெல்லாம் போற, அங்கெல்லாம் நீ யாரை நினைச்சுக்கணும்? அவரை நினைக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம சுய புத்தி மேல சார்ந்து நம்ம வேலை செய்யறோம்னு அர்த்தம். எப்படி வழியிலலாம் அவரை நினைச்சுக்கிறதுக்குமா? எப்படி அவரை நினைச்சுக்கிறது வழியிலலாம்? காலையில எழும்பின உடனே யாருதான் நினைக்கிறோம்? வெளியே போகும்போது என்ன பண்ணிட்டு போனோம்? பைபிள் வாசித்து ஜபம் பண்ணிட்டு போனோம். ஒரு வேலை செய்யும்போது என்ன செய்யணும்? பைபிள் வாசித்து ஜபம் பண்ணிட்டு தான் ஒரு வேலை என்ன செய்யணும்? தொடங்கணும். அந்த வேலை முடிச்சுட்டு திருப்பி சாப்பிடும் போது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்யணும்? முடிச்ச உடனே ஜபம் பண்ணணும். திருப்பி மத்தியானம் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். திருப்பி சாயங்காலம் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். திருப்பி வெளியே வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். ரோட்ல போகும்போது என்ன செய்யணும்? ஜபம். பஸ்ல போகும்போது என்ன செய்யணும்? கார்ல போகும்போது என்ன செய்யணும்? பைக் ஓட்டும் போது என்ன செய்யணும்? நீ பண்ணி பாரு, நீ பண்ணி பாரு. நிறைய பேர் சொல்லுவான், நீ அதெல்லாம் செய்தா எங்கன்னா வந்து மோதிடுவேன். இல்ல, உண்மை. நீ வேற எதெல்லாம் கவனம் வச்சிருப்போ மோதிடுவேன். ஆனா நீ கடவுள் மேல கவனம் வச்சு போய் பாரு, ஆண்டவர் அப்படியே உன்னை காப்பாத்துறது உன் கண்ணு பார்க்கும். நீ வேற எதெல்லாம் ஞாபகம் வச்சு நீ போய் பாரு, மோதிடுவேன். ஆனா கடவுளே நினைச்சு போய் பாரு, ஆண்டவர் காப்பாத்துறது உன் கண்ணு பார்க்கும். அமெரிக்காவில் ஒரு அங்கிள் இருக்கு, அவர் பேர் ஜான்சன் கிறிஸ்டியன் அங்கிள். அவருக்கு 96 வயசு. அவர் எப்ப பார்த்தாலும் போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு டிக்கெட் வாங்கிடுவார். ஒரு நாள் அவர் கூப்பிட்டு சொன்னேன், இந்தப்பா டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சொல்லு, என்ன சொல்ல போறீங்க? பெரிய ரகசியம் அப்படின்னா, இந்த காரை தொடர்றதுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்ணணும். காரை எடுத்து வந்து விடும்போது ஜெபம் பண்ணணும். எப்பெல்லாம் நீ காரை எடுக்கிற அப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும். எப்பெல்லாம் காரை விடு அப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும். போன வாரம் போன் பண்ணி சொல்றாரு, பிரதர் நீ எப்போ சொல்லிட்டு போனீங்களோ அப்பதான் ஜெபம் பண்ற. போலீஸ்காரங்கிட்ட நான் மாட்டவே இல்லை, டிக்கெட்டே இல்லை பிரதர் எனக்கு. இப்ப கூட எப்பயாச்சும் திடீர்னு காரை வேகமா எடுத்துருவேன், பாதையில ஞாபகம் வந்துடும், ஐயோ ஜெபம் பண்ணேன்னு சைட்ல போய் காரை விட்டுட்டு உடனே ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்த காரை எடுப்பேன். திரும்ப வீட்டுக்கு வரும்போது வந்து குட்டி போட்டு ஜெபம் பண்ணும். காரு இப்ப எடுக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை பிரதர். முன்னாடி பையன் தம்பி லாஸ்ட் டிக்கெட் தம்பி கொடுத்தாலும் என் கதை முடிச்சது தம்பி, நான் ஹேண்டிகேப் ஆயிரும் தம்பி, வீட்டுல யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க தம்பி, அமெரிக்கா ரொம்ப பிஸி நாடு தம்பி, செத்து போயிடும் தம்பி அப்படின்னாரு. ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன், நீ எப்பவுமே ஜெபம் பண்ணி பாரு. எனக்கு பிரியமான சகோதரன், நீ குழப்பத்தில் இருக்கும் போது கவலைப்படாத, ஜெபம் பண்ணு. ஒரு சகோதரி போன வாரம் எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப உட்காந்து கவலைப்படுவேன் பாஸ்டர், இப்ப அப்படி இல்லை, கவலைப்படுறதுக்கு பதிலாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர். அதான் சரி, உன் வழிகளெல்லாம் நீ நினைச்ச கவலைப்படாத, ஜெபம் பண்ணு. ஆண்ட சொல்றாரு, உன் வழிகளை எல்லாம் என்ன செய்யணும்? அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வாய்ப்படுத்துவார். 7வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நீ உன்னை என்ன வசனம் இதெல்லாம்? என்ன வசனம் இதெல்லாம்? செல்லத்துல என்ன தெரியுமா? நம்ம யாரு? பைபிள் சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று. அப்படி நீ என்னெல்லாம் என்ன செய்வ தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து. இதுதான் நீ யாருக்கு பயப்படுவ? அப்ப கர்த்தருக்கு பயப்படல என்ன அர்த்தம்? கர்த்தர் பயப்படல என்ன அர்த்தம்? தீமையை விட்டுட்டு விலகிறி. நீ தீமை விட்டு எப்ப விலகிறியோ அப்பதான் யாருக்கு பயப்படலன்னு அர்த்தம். இல்லன்னா நீ கடவுளுக்கு பயப்படல வேஷம் போடணும்னு அர்த்தம். வெரி சிம்பிள். நீ கடவுளுக்கு பயப்படாம வேஷம் போடணும் என்ன அர்த்தம்? நீ தீமை விடலன்னு அர்த்தம். நீ தீமை எப்ப விடுறியோ அப்பா வாழா சாமி. ஏன் தெரியுமா ஆண்டு சொன்ன, நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான். நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான். முள்ள விதைச்சுட்டு நெல் வரணும்னு பார்க்க கூடாது. முள்ள விதைச்சுட்டு நெல் வரணும்னு பார்க்க கூடாது. கொள்ள விதைச்சிட்டு கோதுமை வரணும்னு பார்க்க கூடாது. திணை விதைக்கிறவன் திணையா இருப்பான், வினை விதைக்கிறவன் வினையா தான் இருப்பான். நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் நினைச்சணும். ஜாக்கிரதையா இருக்கணும். செல்லாத்துல நம்ம விதைக்கிறது எங்க வந்துடும்? நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு கோதுமை போட்டா எத்தனை கோதுமை வரும் தெரியுமா? எத்தனை கோதுமை வரும் தெரியுமா? எப்சி ஒரு கோதுமை போட்டா எத்தனை கோதுமை வரும் தெரியுமா? 100 கோதுமை வரும்.
எத்தனை கோதுமை வரும்? 10 கோதுமை போட்டா அப்ப ஒரு தப்பு பண்ணா இப்ப எத்தனை தப்பு வரும்? எத்தனை பாவம் வரும்? 100 சாபம் வரும். 10 தப்பு பண்ணா எத்தனை சாபம் வரும்? நீ விதைக்கிறது ஈஸி, அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏய் தப்பு செய்யறாத, தப்பு செய்யறது ரொம்ப ஈஸி, அதுக்கப்புறம் அனுபவிக்க இருக்கிறது பாரு ரொம்ப கஷ்டம். தாவீது ராஜா மேல நடந்துட்டு இருந்தாரு, மேல நடந்துட்டு போது ரொம்ப சுகமா இருந்தாரு. ஏன் தெரியுமா? எல்லாரும் போருக்கு போயிட்டான், இவர் ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு. ஜாலியா சுத்திட்டு இருக்கிறதுக்கு கீழே கண்ணு போயிடுச்சு. அங்க ஒரு அம்மா குளிச்சுட்டு இருக்குது, இவர் கண்ணு அங்க போயிடுச்சு. இவர் கண்ணு குளிச்சுட்டு இருக்கிற அம்மா மேல போயிடுச்சு. போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவரு ஜாலியா இருந்துட்டாரு, ஒன்னும் தெரியல. ராஜா போயிட்டு சிம்மாசனத்துல உட்காந்துக்கிறாரு. ராஜா வச்ச ஜாலியா உட்காந்துக்கிறாரு. தீர்க்கதரிசி வந்தான், என்ன மாதிரி ஒரு கிறுக்க வந்தான். ஒரு கதை சொன்னான். ராஜாவே, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா அப்படின்னா. என்னடா கதை? ஒருத்தருக்கு 100 ஆடு இருந்துச்சு, இன்னொருத்தர் ஏழைக்கு என்ன ஆடு இருந்துச்சு? ஒரு ஆடு தான் இருந்துச்சு. இப்ப 100 ஆடு வச்சிருக்கிற வீட்டுல யார் வந்தாங்க? விருந்தினர் வந்தாங்க. இவன் 100 ஆட்டுல இருந்து ஒரு ஆடு என்ன செய்யணும்? எடுத்து அடிக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஏழை கட்டுக்கிற ஒரு ஆடை புடி என்ன செய்துட்டான்? விருந்து பண்ணி போட்டா. இவனுக்கு என்ன பண்ணா சொல்லணும்னு ராஜா கோவம் வந்துச்சு. உடனே எந்திரிச்சாரு, கத்தி உருவினாரு. எவன் சொல்லுனாரு? பைத்தியக்காரன் நீ தர்றாரு. நமக்குன்னு உட்காந்துக்கிறார் தாவீது. என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா கேட்டு இந்த கதைய. இது புதுசா கேட்குறீங்களா பழசா கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. இது பைபிள்ல சொன்ன கதை. நாத்தான்வேல் சொன்னார் தாவீதை பார்த்து, நீ வெளிச்சத்துல பண்ணல, இருட்டுல பண்ணல, அது வெளிச்சத்துல உனக்கு நடக்கும். இருட்டுல ஒரு பொண்டாட்டி ஒருத்தனுடைய பொண்டாட்டி கெடுத்தல, வெளிச்சத்துல உன் பொண்டாட்டியை கெடுப்பான்னு சொன்னார். தான் சொந்த மகனே அவனுடைய 10 பொண்டாட்டியை கெடுத்துட்டான், சூரியனுக்கு முன்னாடியே வச்சு. நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் நெருக்கணும். நம்மளால ஒரு குடும்பம் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கணும், வீழ்ந்ததா சரித்திரம் இருக்கக்கூடாது. அதே போல நம்ம யாரையும் கெடுத்ததா சரித்திரம் இருக்கக்கூடாது, நாம் கொடுத்ததாக சரித்திரம் இருக்கணும். நம்ம யாருடைய குடும்பத்திலும் கண்ணீரை வர வைக்கக்கூடாது, சந்தோஷத்தை வர வைக்க வேண்டும். யாருடைய மனதையும் நோக்கடிக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அந்த கெட்ட புத்தி நம்ம கிட்ட இருந்தா கடவுள்கிட்ட போய் வேணும், ஆண்டவரே அந்த கெட்ட புத்தி தயவுசெய்து அதை எடுத்துது, எனக்கு வேண்டாம். நீ நம்ப மாட்ட, போன வாரம் நான் அதுக்காகவே அழுதுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அது எனக்கு வேண்டாம், எடுத்துரு. நீ எவ்வளவு கடவுள்கிட்ட நெருங்கி 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 போறியோ அவ்வளவு பாவங்கள் உனக்கு காட்டப்படும். நீ கடவுள்கிட்ட எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவு நீ நல்லவன் நினைச்சிருவ. நீ கடவுள்கிட்ட எவ்வளவு நெருங்கி நெருங்கி போறியோ அவ்வளவு உன்னுடைய உண்மையான பாவங்கள் ஆண்டவர் காட்டுவாரு. நீ உட்கார்ந்து அழுவணும், ஐயோ நான் கிட்ட கிட்ட போக என் பாவங்கள் எல்லாம் காட்டுறாரு ஆண்டவரு, நான் பாவியாயிட்டேன்னு அப்படின்னு பயந்து ஓடிடாத. உன் வாழ்க்கை மாறுவதற்காக ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அது. நீ தூரம் போயிட்டு என்ன சொல்றது, நான் நீதிமான், நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உனக்கு கடவுள் காட்ட மாட்டேன், நீ நினைச்சிருப்ப எந்த பாவம் செய்யலன்னு வாயை தொடச்சிருவேன், அவரும் உனக்கு தொடச்சிருவார் கதையை. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்தானா என்ன செய்ய, தீமையை விட்டு பக்கம் கூட போகக்கூடாது, தீமை பக்கம் கூட போகக்கூடாது. என்ன செய்யணும்? நன்மை மட்டும் தான் செய்யணும். உன்னால ஒருத்தர் நன்மையை மட்டும் தான் பெறணும், எந்த தீமையை உன்னால நினைச்சிருக்கூடாது, யாரும் வாங்கிடக்கூடாது. முடிஞ்சா உதவி செய்யும், தயவு செய்து ஒவ்வொருத்தரும் மட்டும் யாரையும் பண்ணிடாது. என் சர்ச்சுக்கு வர என் மெம்பர் ஒவ்வொருத்தரும் உயிருள்ள ஆடாக்கணும், செத்து போன ஆடா இருக்கக்கூடாது. நீ நல்லது மட்டும் தான் செய்ததா சரித்திரம் வரணும் சர்ச்சு உள்ள, நீ கெட்டது செய்த சரித்திரம் வரவே கூடாது. நீ வாழ்ந்ததை தான் பாஸ்டர் பார்க்கணும், நீ கீழே விழுத பார்க்கவே கூடாது. அப்படி விடுறா அது பாஸ்டர் கடவுள காரணம் கிடையாது, நீ நானும் தான் அப்படின்னு மறந்துடும். அடுத்த ஆண்டு சொல்றா பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய கடமையை ஆண்டு சொன்னாரு. நாவிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாகும். நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப. அப்படி செய்த எப்படி இருப்ப?
ஸ்ட்ராங்கா இருப்பா. 9வது வசனம் 2வது சாப்டர் போறோம். இது முதல் பாடம், வாழ்க்கைக்கு முதல் பாடம். இது 2வது பாடம். வாசிங்க. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கடவுளை கனம் பண்ணு. 2வது பாடம், நீ கத்துக்க வேண்டிய 2வது பாடம். உன் வீட்டுல 10 ஷர்ட் டிஷர்ட் 10 ஷர்ட் வாங்குறேன்னு வச்சுக்க. அந்த 10 ஷர்ட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு? 1000 ரூபாய் செலவு பண்ணினா. யாராச்சும் உனக்கு 10 ஷர்ட் கொடுக்குறான்னு வச்சுக்க, அதனுடைய விலை 1000 ரூபாய்னா அந்த ஷர்ட்டுக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து கடவுள் கோயில் கொடுக்கணும். உங்களுக்கு யாரோ சாரி வாங்கி கொடுத்துக்கிறாங்க, அந்த சாரியோட ரேட் எவ்வளவுங்க? 5000 ரூபாய்னு வச்சுங்க. கடவுளுக்கு நீ 500 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற எந்த பொருளும் வீட்டுக்கு வந்தாலும் அந்த பொருளுடைய விலைக்கு ஏற்ற முதற் பலனை கடவுளுக்கு கொண்டு வந்து என்ன செய்யணும்? வைக்கணும். நீ வச்சு பாரு. அந்த மாதிரி வச்சு அம்மாங்களை நான் காட்டுறேன் வாங்க, அவங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு போய் பாருங்க. நீ கடவுளை ருசி பார்க்கலாமா? கடவுள் ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு நீ பார்க்கணுமா? இந்த கடவுளை வளர்ந்த பட்சம் இவர் தானா நீ கண்டுபிடிச்சணுமா? இதில் தான் எதுலையும் நீ பார்க்க முடியாது. இதை மட்டும் தான் நீ பார்க்க முடியும். இதை நீ அனுபவிச்சதான் அந்த கடவுள் உயிரோட இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த கடவுளை சில நேரத்துக்கு நம்மளாவே போயிடுவேன். உன் கடவுளை பற்றி பரிச்சித்து பார்ப்பதற்கு உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு பாடம் இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். வேற எந்த வசனமும் உனக்கு ஆண்டவர் உயிரோட கற்றுக் கொடுக்க முடியாது. நேரத்துல நம்ம ரொம்ப புத்திமான் ஆயிடும். எப்படி தெரியுமா? டார்வின் மாதிரி ரொம்ப ஞானி ஆயிட்டு, ஓ மனுஷன் அப்படியே வந்துட்டானோ குரங்குல இருந்து, ஓ அப்படியே விழுந்துட்டானோ, ஓ உலகம் வச்சுச்சோ அப்படின்ற 90% கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. விவேகானந்தா சொல்றாரு, 90% கிறிஸ்தவர்கள் விசுவாசம் இல்லாமலே இருக்காங்களாம், ஆனா கோயிலுக்கு வராங்களாம். அவங்களுக்கு நல்ல பாடம் இதுதான். நீ உன் கடவுளை உண்மையா அனுபவிச்சு பார்க்கணும் நீ நினைச்சனா, உன் தரித்திரம் மாறணும் நீ நினைச்சனா, நீ கணம் பண்ணணும் நீ நினைச்சனா, நீ உயர்த்த பண்ணணும் நீ நினைச்சனா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் தெய்வத்தை நீ என்ன செய்ய? 10ல் 1 பங்கு எந்த கிடையாது. அது தெய்வத்துக்கு கொண்டு போய் அமைதியா வச்சு வைக்கலன்னா அன்னைய நானும் திருடன். திருடனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ? கிடைக்கும் சொல்றாரு. வச்சுட்டு வாசிங்க, அடுத்த வாசிங்க என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது களஞ்சியங்கள் நிரம்பும். உன் வீட்டுல சாப்பாட்டுக்கு பட்டினி பஞ்சமே வராது. நீ ஆண்டவருக்கு கொடுத்து கணம் பண்ணி நீ வாழ்ந்தனா உன் வீட்டுல பஞ்சமே வராது. உங்க வீட்டுல யார் வீட்டுலாச்சும் பஞ்சம் இருக்குதுன்னு நினைச்சா பிரச்சனை எங்க இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா கடவுளுடையது ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தெய்வத்தினுடையது. இதை தொடக்கூடாது. இது எனக்கு சொந்தம் இல்லாதது. இதை நான் தொடறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஒரு விஷயம் தெரியுங்களா? அப்படி நீ தொட்டேன்னா 5 மடங்கு போடணும்னு பைபிள் சொல்ற. நீ ஆண்டுடைய காணிக்கை எடுத்து நீ பயன்படுத்திட்டேன்னு ஆயிடுச்சு, 5 மடங்கு போடணுமா? என்ன படிச்சுப்பா, 5 மடங்கு போடணும். கடவுளுடைய காணிக்கை எடுத்து நீ பயன்படுத்த சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஆண்டவரை அவர் ரொம்ப நல்லவர், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவர். உனக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சா நான் 1 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் போடணுமா நீ கேள்வி கேட்ட, உனக்கு 10 லட்சம் கேள்வி வந்துடும் வாழ்க்கையில. 10,000 இருந்துல ரெடி, திஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு போட்டுரு. ஆண்டவர் உனக்கு 10 லட்சத்தை நாளைக்கு தருவார். அதை தொடர்றதுக்கு உனக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. நீ செய்தனா பூரணமா உன் வீட்டுல பூரணமா இருக்கும். என் மகனே அப்படி கொடுக்கலன்னு சொன்னா என்ன சொல்றா பாருங்க, கொடுக்கலன்னு வச்சுக்கோ ஒண்ணு போடுவேன். நீ செய்யலன்னு வச்சுக்கோ தொம்முன்னு ஒண்ணு போடுவேன். ஐயோ ஏன்டா போட்டாருன்னு கேட்காத, உட்கார்ந்து யோசி, உட்கார்ந்து யோசி. அடிப்படைச்சுங்க கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஒரு நாய் முறைய மனம் உடைஞ்சு போச்சு. கார் ஓட்ட ஆரம்பிச்சு எனக்கு கொடுத்து தண்டனை வேகத்தில் வந்துட்டு இருந்தேன். கண்ட்ரோல் பண்ணா கவுந்துடும். நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டார். பாஸ்டர் ஒரு நாள் ஒன்று ஏற்றிடாதீங்க பாஸ்டர்,
நான் ஏத்துட்டேன். நீ தப்பு பண்ணா தண்டனை உண்டு. நீ தப்பு பண்ணா தண்டனை உண்டு. நாய் மேல ஏத்துறதுக்கு தான் எனக்கு வந்து தண்டனை எழுதிச்சு. என்னைக்குமே எந்த ஜீவனையும் நம்ம மதிக்க பழகிக்கணும். நம்ம மதிக்கலன்னா அதனுடைய தண்டனை ஆண்டவர் காட்டுவார். நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும். எப்ப ஆண்டவர் சொன்னா அப்பவே வியாதியை விட்டு என் நோவை விட்டு போயிடுச்சு. நம்ம தவறு செய்யக்கூடாது. கடவுள் பாடத்தை கத்து தருவார். அதை கத்துக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்ல. கசப்பு பாத்திரத்தை கொடுப்பார், அதை குடிக்க ஆயத்தமா இல்ல. அதை கசப்பு அதிகமாக்கிடுவாரு. நான் பேசுற அழியாம பேசிட்டு இருக்காரு வார்த்தை. உனக்கு கொடுக்கிற கசப்பு பாத்திரத்தை நீ ஏற்று குடிக்கிறதுக்கு தகுதியா படுத்திக்கலன்னா ஆண்டவர் அந்த கசப்பு பாத்திரத்தை அதிகமாக்கி உன் வாழ்க்கையை கசப்பாக்கிடுவாரு. சாத்தான் பேர் சொல்லாத, ஆண்டவரே கசப்பாக்கிடுவார். ஆண்டவருடைய சிற்றையை நம்ம அப்பமா என்ன செய்யக்கூடாது? அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகக்கூடாது. டாடி அப்படின்னு நீ அவர்கிட்ட அதிகமா போகணும். நான் உன்னை விடமாட்டேன் டாடி, நான் மாறணும் தானே எனக்கு இந்த கட்சியை கொடுத்த அப்படின்னு நான் அவர்கிட்ட இன்னும் நெருங்கி போனோம். அவர் சொல்ல பாருங்க அடுத்த வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் என்ன செய்கிறார்? சிற்றிக்கிறார். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். இதை சொல்றா பாருங்க, வாசிங்களேன். கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் யாரு? இது புரிஞ்சுச்சுன்னா தான் நீ ஞானின்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஞானத்தை நீ என்ன செய்யணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி நீ தெரிஞ்சுக்கும் போது 17வது வசனத்தை வாசிங்களேன். 17வது வசனம் வாசிங்க. அதன் வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் கடவுள்கிட்ட கேளியா? எனக்கு ஞானத்தை கூடாது கேளியா? அது ஸ்வீட்டா இருக்கும் உனக்கு. அத பார்த்த சமாதானமா இருக்கும். ஏன் மாஸ்டர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கு, கவலைப்பட மாட்டீங்களா? பட மாட்டேங்க. ஏன்? அவரை புரிஞ்சுக்கிட்டா, அவரை தெரிஞ்சுக்கிட்டா, அவர் கூட தான் வந்து போச்சு. அவர் விட்டு விலகிட்டு குழம்பிடுவோம், பாவத்துல மூழ்கிடுவோம், பதறடிச்சிடுவோம். அப்படி பதறடிச்ச வேலை மாதிரி போய் பறந்துடுவோம். அதனால வந்து சொன்னாரு, அதனுடைய வழியில ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதை விட்டுறாத. அதன் பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். 21வது வசனத்தை போடுங்க. 21வது வசனம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். உன் கண்ணை விட்டு நினைச்சக்கூடாது. இவங்களெல்லாம் பிரியா மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நீ பயமின்றி, பாத்தீங்களா என்ன அழகா சொல்றாரு? நீ பயமின்றி உன் வழியில் என்ன செய்வ? நடப்பாய், உன் கால் இடராது. கவிதா, நீ பயமின்றி என்ன செய்வ? உன் வழியில நடப்ப, உன் கால் என்ன செய்யாது? இடராது. எப்ப? ஆண்டவருக்கு பயந்தவருடைய வழியில நம்ம சரியா நடக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இடரவே மாட்டோம். நீ பயப்படவே மாட்ட. அடுத்து வாசிங்க. அடுத்து வாசிங்க. 26. சரி, நீ படுக்கும் போது எத்தனை பேர் படுக்கும்போது பயப்படுவீங்க? பயப்பட மாட்டேங்க. என்ன சொல்லட்டுமா? 50 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியும். 50 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியும். வந்த மாதிரி போயிடுச்சு. கேட்டா 25 வருஷம் கல்யாணம் எப்படி பாருச்சு? என்னமா இப்பதான் கல்யாணம் பண்ண மாதிரி அதுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை எத்தனை சொல்லணும்? நீ படுக்கும் போது என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். அடுத்து வாசிங்க. சடுதியான திகழும்
துஷ்டரின் பாழ்கடிப்போம் வரும்போது கூலா உன் லைஃப் என்ன செய்யும் போய் கூலா என்ன செய்யும். மூணாவது சாப்டர் கத்துக்க வேண்டியது. 3வது சாப்டர் 26வது வருஷம் வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன அழகா சொல்ற. அடுத்து வாசிங்க. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது ரொம்ப முக்கியமான வசனம் இது. உனக்கு சக்தி இருக்கும்போது செய்யுதுன்னு சொல்லாங்க. அதுக்காக மட்டும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீ பலாக நிற்காத. உனக்கு புரிந்து வச்சுக்கோ, முன்னும் சேவ் பண்ணிக்கோ. அப்புறம் மிச்சம் தான் கொடு. தனக்கு மிஞ்சம் தான் தானம். என்ன சொல்றது? தனக்கு மிஞ்சம் தான் தனக்கு இருக்குதான் கொடுத்துட்டு நாம எங்க செய்திருக்கூடாது. ஆத்துல போட்டதை என்ன பண்ணு, அளந்து போடு. இல்ல அது பொழந்து போடுறோம். நம்மள பாடம் கற்றுக் கொடுக்குறதுல பைபிள்ல நல்ல பாடலாம் பைபிள் கற்றுக் கொடுக்கும். அடுத்த பசிக்க என்ன அழகா சொல்றா பாருங்க. 29வது வசனம். உன்னிடத்தில் அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக உன் பக்கத்துல அச்சமின்றி உன்னிடத்துல வாசம் பண்ற உன் அயலானுக்கு தயவு செய்து நீ என்ன செய்கிறாத. எப்படி கவிதா உன் பக்கத்துல இருக்கிற சாமலம்மாக்கு நீ தீங்கு நினைக்க மாட்டேல்ல. சாமலம்மா உன் பக்கத்துல தான் உனக்கு தீங்கு நினைக்கிறது இல்லை. அவன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யறாங்க தீங்கு நினைச்சு. என்ன அழகா சொல்ல பாருங்க. அப்படி சொல்றாரு 30. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி அவனோட நமக்கு யாரும் ஒருத்த மோசம் பண்ணுங்க காரணம் இல்லாம அவன்கிட்ட போய் என்ன செய்யாத. நீ யாராச்சும் சொன்ன பார்த்து இவரை பத்தி என்கிட்ட வந்து கெட்டவன்னு சொல்லிட்டோம்னு நான் என்ன செய்யக்கூடாது. தம்பி ரூபேஷை பத்தி என்கிட்ட யாரும் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. ரூபேஷ் அதே கண்ணில் பார்க்கக்கூடாது. அதே ரூபேஷ் என் கண்ணில் தான் நான் ரூபேஷை பார்ப்பேன். அவன் தம்பி எப்படி இருக்கான் நான் என் கண்ணில் தான் பார்ப்பேன். நான் வந்து செல்வராஜ் வந்து தம்பி ரூபேஷை பத்தி சொன்னாலும் அந்த கண்ணில் நான் ரூபேஷை பார்த்தேன்னா நான் பாவி. நான் என் கண்ணில் பார்ப்பேன். என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நான் கத்துக்கின பாடம் தான். யாரு என்னெல்லாம் சொல்றேன் ஏன்னா நான் அனுபவிச்சு வந்தேன். கேளுங்க கண்டா சருத்திரமா சொல்றேன். ஏன்னா அவர் பார்த்தே இருக்க மாட்டாரு. அவர் தெரியலப்பா. நான் இப்ப அந்த இடத்துல போய் நின்னா நான் தான் சேர்க்க முடியும். அவங்களுக்கு தெரியாது. அழகா சொல்ல பாருங்க. என்ன அழகா சொல்ல பாருங்க. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதற்கு காரணம் வந்து அவனோட வழக்காடாது. 31வது வருஷம் வாசிங்கம்மா. கொடுமை உள்ளவனே பொறாமை கொள்ளாது. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது. அடுத்ததான் பாருங்க நிறைய வசனம். 34வது வருஷம் வாசிப்போம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் யாரும் இகழக்கூடாது. அப்படி நம்ம ஒருத்தரை இகழ்ந்தோம்னா என்ன நினைச்சார். ஒரு கவிதா நான் இகழ்ந்து கடவுள் என்ன பார்த்து என்ன செய்வார். நான் யாரும் என்ன செய்யக்கூடாது. சாந்தக்கா இகழ்ந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வாரு. இகழ்ந்தான் நான் யாரும் என்ன செய்யக்கூடாது. இகழ்ந்து பார்க்கலாம். அஜய் ஒருவேளை நான் தப்பா பார்த்தேன்னா ஆண்டவர் என்ன தப்பா என்ன செய்வாரு. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. என்ன ரொம்ப அழகா இருப்பாங்க. 33வது வருஷம் வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கும், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார். ஆசீர்வதிக்கிறார். கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். என்ன அழகா ஒண்ணுக்கு ஒன்று ரேடியோ இருப்பாருங்க. இந்த வசனத்தை நான் அப்படியே வசனமா தான் உங்களுக்கு சொன்னேன். இதை பத்தி பேசணும்னா 6 வருஷம் வேணும் எனக்கு.
நானும் இதை எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுக்கணும். இதுல 3 சாப்டர் இருக்கு. இதை 10 சாப்டரை பிரித்து சொல்லலாம். நீ நிம்மதியா வாழணும் ஒரே ஒரு வழி, நீ உன ஞானி நினைச்சியாத, உன் சுய புத்தி மேல என்ன செய்யாத, நீ கடவுளை மட்டுமே என்ன செய்ய நம்பி. 2வது, உன்னுடைய முதற் பலனால, உன்னுடைய பணத்தால, உனக்கு ஒரு வருமானத்துல கடவுளை என்ன செய்ய நீ. 3வது, ஞானத்தை என்ன செய்ய சம்பாதி. 4வது, தீமையை விட்டு விலகு. 5வது, கர்த்தருக்கு பயந்து. 6வது, உதவி செய்ய முடிஞ்சா செய்யணும் என்றாங்க. 7வது, உனக்கு கூட இருக்க அச்சமின்றி உன்னோட இருக்க விரும்புகிறவன தள்ளினா. 8வது, உனக்கு தேவையில்லாதவனோட நினைச்சாத வீணா வழக்காடாது. 9வது, இகழ்வோரை இகழாதே. 10வது, என்ன செய்ய ஆண்டவருக்கு பயந்து நடந்தனா ஆசீர்வாதம் தங்கும், இல்லைன்னா என்ன தங்கும் சாபம் தங்கும். கடைசியா நீ யாரையும் அற்பமா என்ன செய்யாத. எதோட புரிஞ்சிச்சு. கத்தத்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுதி முடிவு பாடலாக ஒரு பாடல் பாடுவோம். உம்மை போல் யார் உண்டு எத்தனை சுனாதா சூப்பர் சாங். இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யார் உண்டு, அனைவரும் எழுதி பாடுவோம். உம்மை போல் யார் உண்டு எந்த சுனாதா. இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யார் உண்டு. உம்மை போல் யாருக்கு எந்த நேசனாதா. இந்த பாட்டளத்தில் உம்மை போல் யாருக்கு. உம்மை போல் யாருக்கு எந்த நேசனாதா. இந்த பாட்டளத்தில் உம்மை போல் யாருக்கு. பாவ பேடியனில் சிக்கி நான் உழந்தேன். உம்மை போல் யாருக்கு எந்த நேசனாதா.
ஒரு பாடலை சங்கத்தில் போட்டாங்க. எவ்வளவு அவரை போல யாருமே இல்லை. நம்மெல்லாம் பாவிகள் தெரியுமா? நம்மெல்லாம் பாவிகள். ஆனால் பாவம் இல்லாமல் வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் சில நேரத்தில் நமக்கு தேவையான நல்ல தூதர்களை அவர் தருவதற்கு காரணம் நாம் மாற்றப்பட வேண்டும், நாம் நொறுக்கப்பட வேண்டும், நாம் உடைக்கப்பட வேண்டும், நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரி, இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளோட ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற நீ பாக்கியவான், இதை கேட்கிற நீங்கள் பாக்கியவதிகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதை கேட்கக்கூடிய சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய பாவி சுவாமி, என் பாவத்தை நீ சுட்டி காட்டினீர் ஆண்டவரே, அதற்காக மக்கள் நன்றி ராஜா. இனி ஒருவரை இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது சுவாமி. நான் மனம் தெளிவுள்ளவனாக, பரந்த மனம் உள்ளவனாக, உம்மை போல நான் வாழ எனக்கு கற்றுக்கார ஆண்டவரே என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் சகோதரே சகோதரியே, நாம் பரந்த மனம் உள்ளவனாய், நாம் விரிந்த மனம் உள்ளவனாய் நம்மை பார்க்கும் பொழுது, ஓ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை என் கண்களிலே நான் பார்க்கவில்லை, இப்படிப்பட்ட மனிதனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை, ஒரு பரந்த கிறிஸ்துவ மனிதனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய எண்ணங்கள் தெரிந்து பறந்து காணப்பட வேண்டும். பிரியமான என் சகோதரே சகோதரி, இதுவரைக்கும் நீ கேட்ட சத்தியத்துல நீ எதையாச்சும் செய்யாம போயிருந்தா ஆண்டவரே அதை செய்யற வாக்கியத்தை சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணங்கள் மாறாமல் இருக்குமானால் ஆண்டவர் இந்த குணத்தை நிலவு மாற்றுங்க, நான் மாறிய கொள்ள மனம் உள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம யாரையும் இருக்கக்கூடாது, நம்ம யாரையும் தள்ளக்கூடாது. எதுவானதாலும் சரி, நம்ம ஆண்டவரோடு பழகிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் யாரை நேசிக்க வந்தார்? ஒரு பாவியை அல்லவா நேசிக்க வந்தார், பரிசுத்தவானையா நேசிக்க வந்தார். அப்ப நாமும் ஒரு பாவியை நேசிக்கலன்னா அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளால் நாம் இருக்க முடியாது. நீ உள்ளம் யாரை வெறுக்கிறதோ அவரை நேசிக்க நீ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ நான் கிறிஸ்தவனாய் மாற முடியும், அப்பொழுதுதான் நீ நான் கிறிஸ்தவனாய் வாழ முடியும். இல்லாவிட்டால் நீ நான் கிறிஸ்தவன் அல்ல. எங்களை நேசிக்கிற தகப்பனே, எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி ராஜா. இந்த ராத்திரி பொழுதுல நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக மக்கள் நன்றி ராஜா. ஐயா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வார்த்தை எங்களுக்கு நீ கொடுத்து மக்கள் நன்றி தகப்பனே. எங்க உயிருள்ள நாள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்களுடைய கட்டளைகளுக்கு, உங்களுடைய சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ராஜா. வானமே இடிந்து விழுந்தாலும் சரி, எங்க வாழ்க்கையை அழிந்து போனாலும் சரி, சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும் சொன்னாங்க. உமக்கென்று வாழ, உம்மோடு வாழ, உம்மாலே வாழ, உம்மிலே வாழ எங்களுக்கு நலத்தான சுவாமி. எங்களுடைய வருமானங்களில் உண்மை கனம் பண்ணும்படியான வாழ்க்கைதான், ஞானத்தை கண்டடைகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி. ஆண்டவரே, எங்களுடைய வழிகளில் எல்லாம் நாங்கள் உண்மை நினைத்துக் கொள்ளணும். யாருக்கும் எந்த தீமையை நாங்கள் செய்யக்கூடாது. எங்களை நம்பி வந்தவங்களுக்கு நான் எந்த மோசமான பண்ணக்கூடாது, நாங்கள் வெறுக்க கூடாது சுவாமி. நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் யோகியர்களாக இருக்க வேண்டும் சுவாமி. மனுஷனுடைய பார்வையில், தெய்வத்தினுடைய பார்வையில் நாங்கள் கனப்பெற்றவர்களாய் வாழ வேண்டும் சுவாமி. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. நீ எப்படி வாழ்கிறோம் அப்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யணும். மகிமை ஒருவருக்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமக்கு நன்றி. எங்களோடு பேசி நீர் உமக்கு நன்றி. எங்களோடு உறவாடி நீர் உமக்கு நன்றி ராஜா. பல தடைப்பட்ட பிள்ளைகள் வந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.
நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட வேலை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மகத்துவமானது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் என்றும் என்று சதா காலங்களிலும் உம்மை முழுமனதோடு இந்த நாளிலே தேடி வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய விசுவாச பிள்ளைகளோடு இந்த செய்தி கொடுத்த நம்முடைய தாசனோடும் குடும்பத்தோடும் என்றும் என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.